அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசாலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. முதலில் 3 பேர் பலியாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆலைக்குள்ளாக பல்வேறு தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ள சோக செய்தியை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, இந்த பட்டாசாலை வெடி விபத்தில் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பலியாகி உள்ளனர், அவளுக்கான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? கூடுதல் தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். விருதுநகர் அருகே உள்ள கட்னார்பட்டி இங்கு கோவிந்தநல்லூரை சேர்ந்த முத்து மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான வனஜா பட்டாசாலை இயங்கி வருகிறது. இது மாவட்ட வருவாய் அலுவலரில் உரிமம் பெற்றது. இங்கும் இந்த பட்டாசாலையில் விடுமுறை தினமான இன்று 25க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்தனர். சரவெடி பின்னும் ஒரு அறையில் திடீரென உராய்வு காரணமாக வெடி விபத்து ஆனது ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்த அறைகளுக்கும் பரவியது. வெடிச்சத்தம் கேட்டு தொழிலாளர்கள் ஆலையை விட்டு வெளியே தப்பி ஓடின. இந்த வெடி விபத்தில் 4 அறைகள் முற்றிலுமாக சேதமடைந்தனர். 23 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். அவர்கள் யார் என்பது குறித்து உடனடியாக அடையாளம் கண்டறிய முடியவில்லை. இந்த விபத்தில் சேர்வராயன்பட்டியைச் சேர்ந்த பேச்சியம்மாள், சாரதா, திருத்தங்களைச் சேர்ந்த பஞ்சவர்ணம், சேர்வைக்காரன் பட்டியைச் சேர்ந்த வீரபுத்திரன், இவரது மனைவி சங்கீத் தங்கம், கோவிந்தநல்லூரைச் சேர்ந்த அருண்குமார், அத்திப்பட்டியைச் சேர்ந்த வாழவந்தான் என்பவரது மகன் கதீஷ் ஆகியோர் பலத்த காயங்களுடன் இவர்கள் 6 பேரும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் மற்றும் தீயணைப்பினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிற சம்பவம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வலைகள் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் வேட்பாளர் விஜயபிரபாகரன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தை SP, மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். பாலாஜி, தகவலுக்கு நன்றி.